வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டிஎன்பிசிலேருந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸ் பார்த்தோன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏப்ரல் 1, 2025. ரொம்ப முக்கியமான டேட்ஸ் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் டேட் பாருங்களேன், 30/4/2025. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/5/2025 7/5/2025 நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் டேட் என்னைக்குன்னா ஜூன் 15, 2025. நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 15, 2025. ஸோ கரெக்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 70லேருந்து ஒரு 75 நாள் நல்லா ஒரு டைம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஏப்ரல் ஃபுல்லாக இருக்குது, மே ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அடுத்த ஒரு 60, அதில் ஒரு 15 இல்லையா, ஒரு 75, சாதாரண ஒரு 70 நாள் இருக்குது. நீங்கள் படிக்கும்போதே பிசிஎம் மெத்தடில் படிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸில், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அண்ட் தென் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் லேபர். இது மொத்தம் ஒரு 6 போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்த வேக்கன்சி பார்த்தோன்னா உங்களுக்கு 70 வேக்கன்சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் ஆஃப் பே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 22. ரொம்ப முக்கியமாக 8th பே கமிஷன் வந்துருச்சுன்னா இதோட சேலரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்களேன். எல்லா எக்ஸாமும் above 21 நீங்கள் எழுதலாம். ஆனால் அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த 2 போஸ்ட்டும் பார்த்தோன்னா உங்களுக்கு 34. அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பிஎல் டிகிரி வச்சுருக்கோம் உங்களுக்கு 35 வயசு எலிஜிபிள். அண்ட் தென் 34 வயசு யாருக்கெல்லாம் பாருங்களேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு 34 நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி அண்ட் தென் எஸ்டிக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸோ 39, 40, 39 இது பார்த்தோன்னா முன்ன மாதிரி தான் வச்சுருக்காங்க. எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் தென் பார்த்தோன்னாக்க டெஸ்டிடியூட் விடோ இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னாக்க எனி டிகிரி இருந்தால் போதும் சார். இந்த டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இருக்குல்ல, டிஎஸ்பிக்கு மட்டும் பார்த்தோன்னா உங்களுக்கு அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க நேஷ்னல் அவார்ட் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ரைட், இது ஒரு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாராக இருந்தாங்கனாக்க, அவங்களுடைய மகனோ இருந்தாங்கனாக்க கண்டிப்பாக இது ஒரு வாய்ப்பாக அமையும் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் என்ன சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸும் பார்க்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ பிசிஎம் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ், அடுத்து மெயின்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 ஜிஎஸ் ப்ளஸ் 25 பார்த்தோன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும். மொத்தமாக 300 கொஷின், ரைட்டுங்களா? சரி, 300 மார்க்கு 200 கொஷின்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸில் நடத்த போகிறாங்க. அடுத்து ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மொத்தம் 4 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் காமனாக தமிழ் எலிஜிபிலிட்டி தான். மீதி 3 பேப்பர் ஞாபகம் வச்சுக்கணும். பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 ஈச் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 250 மார்க்கு. ஸோ கடைசியாக வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு 100 மார்க்கு, மொத்தமாக 850. இந்த மெயின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எப்படி எதுனா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ